ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சில பேருக்கு வாழ்நாள் முழுவதும் பணம் கஷ்டம் இருக்கும். சில பேருக்கு மாத துவக்கத்தில் கொஞ்சம் பணப்புழக்கம் இருக்கும். மாத இறுதியில்தான் பணத்திற்கு கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். சில பேருக்கு கடன் தொல்லையால் மிகப்பெரிய தொந்தரவு இருக்கும். சில பேருக்கு வருமானத்திற்கு வழி இருக்காது. உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எது இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனை சரியாக வேண்டும் என்று இன்றைய தினம் வளர்பிறை ஏகாதசியில் பெருமாளை வழிபாடு செய்யலாம். ஏகாதசி அன்று பெருமாளை எந்த முறையில் வழிபாடு செய்தால் பண பிரச்சனை தீரும்? ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்வோமா? அதற்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைனா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் பதிவிடும் ஆன்மீக செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். வளர்பிறை ஏகாதசி வழிபாடு. இது மாசி மாதத்தின் வளர்பிறை ஏகாதசி 10/3/2025 ஆம் நாள் திங்கட்கிழமை வளர்பிறை ஏகாதசியானது வரவிருக்கிறது. காலை 8 மணிக்கு முன்பு உங்களுக்கு நேரம் கிடைத்தால் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். முடியாதவர்கள் மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு கூட பூஜை அறையில் விளக்கு ஏற்றி இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். முடிந்தால் நெய் தீபம் ஏற்றுங்கள். முடியாதவர்கள் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து விடுங்கள். முடிந்தவர்கள் நாளைய தினம் காலையிலிருந்தே உபவாசம் இருக்கலாம். ஒருவேளை உணவு சாப்பிட்டு ஒரு பொழுது இருக்கலாம். அது உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தது. முடியாதவர்கள் எப்போதும் போல சைவ உணவுகளை சாப்பிட்டு சுத்தபத்தமாக இருந்து இந்த பூஜையை செய்யலாம். தவறு இல்லை. சரி, தீபம் ஏற்றி வைத்து விட்டோம். பெருமாளுக்கு கொஞ்சம் துளசி இலை, மகாலட்சுமிக்கு கொஞ்சம் வாசம் நிறைந்த பூக்களை பெருமாளின் பாதத்தில் போட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய 2 வரி மந்திரம் இருக்கிறது. அது என்ன என்பதை இப்போது பார்ப்போம். பெருமாளின் மந்திரம் ஓம் அச்சுதாய நம, ஓம் ஜனார்த்தனாய நம என்ற இந்த 2 வரி மந்திரத்தை சொல்லி கோவிந்தா கோவிந்தா நாமத்தை எழுப்பி பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து தீப தூப கற்பூர ஆரத்தி காண்பித்து பூஜையை நிறைவு செய்து கொண்டாலே போதும். பெருமாளின் அருள் ஆசி உங்களுக்கு பெரிய அளவில் கிடைக்கும். கூடவே மகாலட்சுமியின் அருளும் கிடைக்கும். செய்த பாவங்களுக்கான விமோசனம் கிடைக்கும். இதையும் படிக்கலாமே. நல்லது நடக்க பரிகாரம் செய்த பாவத்திற்கு கொஞ்சம் மன்னிப்பும் பெருமாளிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். மன்னிப்பு கேட்டுவிட்டு திரும்பவும் தவறு செய்யக்கூடாது. அதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாளைய தினம் இந்த ஏகாதசியில் பெருமாளின் அருள் பெற்று பணப்பிரச்சனை இல்லாமல் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.